நான் வெஜிடேரியனுக்கே டஃப் கொடுக்குற கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொதிக்கிற வெந்நீரில் உப்பு மஞ்சள் தூள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு காலிஃப்ளவர் சேர்த்து 10 நிமிஷம் இருக்கட்டும். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெந்நீரில் இருந்த காலிஃப்ளவரை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் மிதமான தீயில பொன்னிறமாக பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடிசா கட் பண்ணிக்கலாம். 2 பூண்டு, 1 பச்சை மிளகாய். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறது தான் இந்த ரெசிபியோட பியூட்டியே இருக்குது. ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் கியூபா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு. ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் அதோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோன்னே பொரிச்சு வச்சிருந்த காலிஃப்ளவர், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. கிரேவி கோட் ஆகணும், காலிஃப்ளவர் கிறிஸ்பியாக இருக்கணும், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் க்ரீனாக இருக்கணும், கேப்சிகம் கிரன்ச்சியாக இருக்கணும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லணும், லைக்கையும் தட்டணும்.